பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்க்கான GDS ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வெப்சைட்க்கான டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த பேஜுக்குள்ள வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து வியூ பண்ணாலே அதை வச்சா க்ரஷரை வச்சாலே போதும். ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டேட்டோட இதுவும் ஷோ ஆகும். இதில் வந்து தமிழ்நாடுன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதை கிளிக் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் வந்து இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயணம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. டவுட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.